ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விஐ சிம் கார்டு இருக்கு இல்லையா. இந்த சிம் கார்டு நீங்கள் புதுசாக வாங்கணும் அப்படின்னா இது என்ன ப்ரைஸ் வச்சுருக்காங்க, மந்த்லி ரீசார்ஜ் எவ்வளோ பண்ணணும், இதுக்கு எத்தனை ஜிபி டேட்டா கொடுக்குறாங்க, இதுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும், இல்லை இந்த சிம் கார்டு நெட்வொர்க் எனக்கு சரியில்லை வேறு நெட்வொர்க் நான் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக கிறிஸ்டல் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பருக்கு ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரிப்பீட்டடா வந்து கமெண்ட்ல வந்து விஐ நெட்வொர்க் உடைய டீடைல் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். இப்போ நீங்க புதுசா ஒரு விஐ சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ் ஆகும், மந்த்லி காஸ்ட் எவ்வளவு ரீசார்ஜ் பண்ணணும், இதுக்கு அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கொடுத்துருக்காங்களா, அன்லிமிடெட் டேட்டா கொடுத்துருக்காங்களா, இந்த சிம் கார்டு ரீசார்ஜ் பண்ணாமல் விட்டா என்ன ஆகும், இல்லை எனக்கு இந்த சிம் நெட்வொர்க் பிடிக்கல எனக்கு வேற நெட்வொர்க் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது எல்லாமே ப்ரீபெய்ட் கனெக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா, போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் பத்தி பார்க்க போறது கிடையாது. போஸ்ட்பெய்ட் கனெக்ஷன் அப்படின்னா ஒரு பிளானை வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரீசார்ஜ் பண்றது. ஓகேங்களா, ப்ரீபெய்ட் கனெக்ஷன் அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணிட்டு யூஸ் பண்றது. நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீபெய்ட் கனெக்ஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா, நம்ம வந்து 199 இல்லை 299 ரீசார்ஜ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இதான் வந்து ப்ரீபெய்ட் கனெக்ஷன். சரிங்களா, இப்போ நீங்க வந்து புதுசா விஐ சிம் வாங்கணும் அப்படின்னா, அதாவது வோடாஃபோன் ஐடியா சிம் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஷோரூம் மூலியமா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பிரைமரி சிட்டிக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால வந்து விஐ வெப்சைட்டுக்குள்ள போய் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்க முடியும். இப்போ நீங்க வந்து விஐ ஷோரூமுக்கு போய் வோடாஃபோன் ஐடியா ஷோரூமுக்கு போய் வாங்க போறதா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ப்ரூஃப் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆதார் கார்டு மட்டும் எடுத்துட்டு போங்க, பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் ப்ரொசீஜர். இப்போ வந்து சிம் கார்டு வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். சிம் கார்டுக்கு எந்த காஸ்ட்டும் பே பண்ண தேவை கிடையாது. பட் வந்து நீங்கள் மந்த்லி இப்போ ஒரு பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு பிளானை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த மந்த்துக்கான காசை வந்து நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஒரு மாதம் பிளான் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்கான பிளான் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 299 ரூபா பிளான் வந்து வச்சிருக்காங்க. 299 ரூபா நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து சிம் கார்டு ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆதார் கார்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. 299 ரூபா கொடுத்து நீங்கள் சிம் கார்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இதோட வேலிடிட்டி டைம் வந்து 28 நாளைக்கு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அன்லிமிட்டடாக வாய்ஸ் கால் பேசிக்கலாம், இன்கம் கால் அன்லிமிட்டடாக பேசிக்க முடியும். இதுக்கு டேட்டா எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 GB டேட்டா வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, நீங்கள் வந்து 4Gல வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு. இதுக்கு வந்து 100 SMS வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, 100 SMS வந்து ஒரு நாளைக்கு வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சில OTT சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ விஐ மூவிஸ்னு ஒரு ஆப் இருக்கும். சரிங்களா, அந்த ஆப்பை நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா நீங்க விஐ யூசர் இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த ஆப்பை வந்து அக்சஸ் பண்ண முடியும். அதுல ஒரு சில எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் இருக்கும், பிளஸ் வந்து டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துக்க முடியும், லைவ் டிவி சேனல்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். சரிங்களா, அந்த ஆப் வந்து இருக்கும், அதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டேட்டா 1.5 GB ஒரு நாளைக்கு கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டேட்டா வந்து 1.5 GB நீங்க காலி பண்ணல, 1 GB தான் யூஸ் பண்ணிருக்கேன், இன்னும் 500 MB என்கிட்ட இருக்கு, இல்ல எனக்கு வந்து 500 MB தான் நான் யூஸ் பண்ணிருக்கேன், 1 GB இருக்கு அப்படின்னா இது வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கும். இப்போ ஒரு வாரத்துக்குள்ள கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கும். இப்போ மண்டே வந்து ஒரு 500 MB தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க, 1 GB இருக்கு அப்படின்னா நீங்க வந்து செவ்வாய்க்கிழமை யூஸ் பண்ணிக்க முடியும், அப்படின்னா புதன்கிழமை யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்களோ அதோட பேலன்ஸ் வந்து அடுத்தடுத்த நாள்ல வந்து வீக் எண்ட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சனிக்கிழமை லாஸ்ட் வரைக்கும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து மற்ற நெட்வொர்க்ல எதுலையுமே இந்த ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா, ஜியோல 1.5 GB கொடுக்குறாங்கன்னா 1.5 GB அன்னைக்கு தான். ஓகேங்களா, நீங்க யூஸ் பண்ணாலும் சரி யூஸ் பண்ணாட்டியும் சரி. பட் வந்து வோடாஃபோன் அந்த மாதிரி கிடையாது. இப்போ நீங்க 1.5 GB மண்டே யூஸ் பண்ணாட்டும் உங்களால வந்து சாட்டர்டே வரைக்கும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். என்ன பெனிஃபிட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு நைட் 12 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் உங்களால வந்து அன்லிமிட்டடா நீங்க வந்து டேட்டா வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். நீங்க எதுல வேணாலும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம், நீங்க எவ்வளவு வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ வந்து 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டடா வந்து டேட்டா கொடுக்குறாங்க, எந்த காஸ்ட்டும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பேசிக்கா சிம் வாங்கணும் அப்படின்னா 299 ரூபா நீங்க எடுத்துட்டு போனா போதும், பேசிக்கா சிம் வாங்கிடலாம் 28 நாளைக்கு. சரிங்களா, ஒரு நாளைக்கு 1.5 GB லிமிட் வருது. இப்போ விஐ பொறுத்த வரைக்கும் எத்தனை பிளான் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொபைல் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 4 விதமான பிளான் தான் வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்தது 299 ரூபா பிளான் பார்த்தோம் இல்லையா, இது வந்து பேசிக் 1 மந்த் பிளான். இதுலயே வந்து ஒரு சில இன்னும் ஒரு 3 பிளான் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். சரிங்களா, செகண்டரியா பாத்தீங்க அப்படின்னா 479 ஒரு பிளான் இருக்கு. ஓகேங்களா, நீங்க சிம் கார்டு வாங்கும்போது இந்த பிளான் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் வந்து பேசிக்கா நீங்க சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா தான் 299 ரூபா பிளான் நான் சொன்னேன். நீங்க சிம் கார்டு வாங்கும்போது கூட நீங்க எந்த பிளான் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த 4 பிளான்ல எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்டரி என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 479 ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, 479 நீங்க ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 56 நாளைக்கு வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு டேட்டா வந்து 1.5 GB டேட்டா வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 100 SMS வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா விஐ மூவி அந்த டிவி சேனல்ஸோட ஆப் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, உங்களால வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் டேட்டா பிளான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நீங்க திங்கக்கிழமை நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களால வந்து
சனிக்கிழமை வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 12 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டடா உங்களால வந்து டேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ வந்து 479 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 56 நாளைக்கு உங்களால 1.5 GB டேட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் தேர்டா ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இந்த பிளான் வந்து 499. ஓகேங்களா? 499 நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 28 நாளைக்கு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். 3 GB ஒரு நாளைக்கு வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி 100 SMS வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா VI மூவியோட ஆப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இதுல வந்து இன்க்ளூடிங்கா இருக்கு. நீங்க மூவிஸோ இல்ல டிவி சேனல்ஸோ பாத்துக்க முடியும். இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் இருக்கு இல்லையா, மொபைல் எடிஷன், அதோடைய பேக் வந்து 3 மாசம் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒர்த் பாத்தீங்க அப்படின்னா 499 ரூபா. இப்போ நீங்க செப்பரேட்டா வாங்குனீங்க அப்படின்னாலே 499 ரூபா அந்த பேக்கோட காசு. 3 மாசத்துக்கு உண்டான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இவங்க ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. T20 வேர்ல்ட் கப்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஹாட்ஸ்டார்ல தான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. ஸோ வந்து உங்களால வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா VI மூவியோட சப்ஸ்கிரிப்ஷன் இதுல கொடுத்துருக்கனால உங்களால எக்ஸ்க்ளூசிவ் மூவி பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிவி சேனல்ஸ் உங்களால பாத்துக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுலயும் கேரி ஃபார்வர்ட் டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வீக் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க யூஸ் பண்ணாத டேட்டாவை வீக் எண்ட் வரைக்கும் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உங்களால அன்லிமிட்டட் டேட்டா வந்து ப்ரௌசிங் பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லீஸ்ட் ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. இது என்ன பிளான் கேட்டீங்க அப்படின்னா 601 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 28 நாளைக்கு வேலிடிட்டி வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 GB கொடுக்குறாங்க, பிளஸ் வந்து 16 GB எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. 28 நாள் முடிகிற வரைக்கும் இந்த 16 GB வந்து 3 GB ஒரு நாள்ல காலி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 16 GB வந்து கன்சியூம் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுக்கும் SMS வந்து 100 SMS வந்து ஒரு நாளைக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட மொபைல் எடிஷன் கொடுக்குறாங்க. பட் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பார்த்தோம் இல்லைங்களா 499 ரூபாய் பிளான், அதுக்கு வந்து 3 மாசம் கொடுக்குறாங்க. பட் வந்து இதுக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரோட மொபைல் எடிஷன் 1 இயர் பேக் வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? சோ நான் சொன்ன மாதிரி வேர்ல்ட் கப் T20 உங்களால வந்து இதுல கன்சியூம் பண்ணிக்க முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா VI மூவி இருக்கு இல்லையா, அந்த ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பாங்க. பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா மத்த பிளானுக்குலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல போய் உங்களால வந்து டிவி சேனல்ஸ் பாத்துக்க முடியும், ஒரு சில மூவிஸ்லாம் பாத்துக்க முடியும். பட் வந்து இந்த VI ஆப் இருக்கு இல்லையா, VI மூவி ஆப், இந்த ஆப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லா விதமான ஓடிடியும் கொடுத்துருப்பாங்க. இப்போ சோனி லைவ், ஹாட்ஸ்டார் இந்த மாதிரி ஓடிடிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எல்லாமே நீங்க அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதனால வந்து இது பிரீமியமா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டேட்டா கேரி ஃபார்வர்ட் வந்து இதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வீக் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாத டேட்டாவை வீக் எண்ட் வரைக்கும் உங்களால கொண்டு போய் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் 12 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அன்லிமிட்டடா வந்து நீங்க டேட்டா வந்து கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஓகே, இது பார்த்தீங்களா, மொத்தம் வந்து 4 பிளான் தான் வந்து வோடாஃபோன் ஐடியால வந்து வச்சிருக்காங்க. 299 ரூபாய் பேசிக் பிளான். ஓகேங்களா? நீங்க சிம் கார்டு வாங்கணும் அப்படின்னா நீங்க எந்த நெட்வொர்க் வேணா யூஸ் பண்ணலாம். இப்போ வோடாஃபோன் ஐடியாக்கு நான் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா 299 ரூபாய் இருந்துச்சுன்னா போதும், உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கான பேக்கோட ஆக்டிவேஷன் பண்ணி தருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு சிம் கார்டு வேணும் அப்படின்னா நீங்க 299 ரூபாய் கொண்டு போனாலே போதும், உங்களால வந்து புது சிம் கார்டு வாங்கிக்க முடியும். இப்போ வோடாஃபோன் ஐடியா சிம் வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து ரீசார்ஜ் பண்ணாம விட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நீங்க ரீசார்ஜ் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால வந்து கால் தான் பண்ண முடியாது. ஓகேங்களா? அவுட் கோயிங் கால் தான் உங்களால பண்ண முடியாது, ஏன்னா பேலன்ஸ் இல்ல அப்படிங்கிறதுனால. இன்கமிங் கால் பட் வரும். சரிங்களா? இன்கமிங் கால் வந்து 1 வீக் வரைக்கும் தான் வரும். 7 நாளைக்கு அப்புறம் 1 வீக் அப்புறம் இன்கமிங் காலோ இல்ல SMS எதுவுமே வராது. ஓகேங்களா? ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களால கண்டினியூவா இன்கமிங் காலாச்சும் உங்களால வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். ஒரு சில பேர் ரீசார்ஜே பண்ணாம விட்டா என்ன ஆகும் கேக்குறீங்க. ரீசார்ஜே நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா ட்ராய் வந்து 90 நாள் வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணல அப்படின்னா உங்களுடைய சிம் கார்டு நம்பர் வந்து உங்ககிட்ட தான் பத்திரமா இருக்கும். 90 நாளைக்கு மேல ஆயிருச்சு, 95 நாள் ஆயிருச்சு அப்படின்னா உங்களால வந்து உங்களோட சிம் கார்டு வந்து ரிகவர் பண்ண முடியாது. உங்க சிம் கார்டு நம்பர் வந்து வேற யாருக்காவது வந்து அலோகேட் பண்ணிருப்பாங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான நம்பரா இருந்துச்சு அப்படின்னா 90 நாளைக்குள்ள ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மினிமம் 30 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் வந்து சேஃபா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ வந்து நீங்க வோடாஃபோன் ஐடியா யூஸ் பண்ணலாம். இப்போ எங்க ஏரியா வந்து இன்டர்நெட் ரொம்ப போரா இருக்கு, நான் வேற நெட்வொர்க் மாறணும், இது எப்படி போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வோடாஃபோன் ஐடியா சிம் கார்டு போட்டிருக்கீங்களா, அந்த சிம் கார்டில் வந்து மினிமம் பேலன்ஸாவது இருக்கணும். SMS போறக்காக ஒரு பேலன்ஸ் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்க பேலன்ஸே நீங்க ரீசார்ஜ் பண்ணல, இப்போ 1.5 மாசம் நான் ரீசார்ஜ் பண்ணல, இப்போ எனக்கு வந்து சிம் கார்டு வந்து என்ன இதே நம்பர் வந்து வேற ஒரு நெட்வொர்க் நான் மாறணும் அப்படின்னா உங்களால மாற முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணி பேசிக்கா ஒரு SMS உங்க போன்ல இருந்து போகணும். ஓகேங்களா? அதனால ரீசார்ஜ் பண்ணிக்கணும். ரீசார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் போர்ட் அப்படின்னு டைப் பண்ணும், PORT போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல்ல டைப் பண்ணும், ஸ்மால் லெட்டர்ல டைப் பண்ணிடக்கூடாது. போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டல் டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இப்போ எந்த நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் வேற நெட்வொர்க் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு 1900 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து ஒரு SMS நீங்க அனுப்பணும். இந்த SMS ப்ராசஸ் எல்லாமே வோடாஃபோன் ஐடியா நெட்வொர்க் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். சரிங்களா? வேற எந்த நெட்வொர்க் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த நம்பர் அப்ளிகபிள் ஆகாது. அந்த 1900 நம்பருக்கு வந்து நீங்க SMS அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு
போர்ட் நம்பர் வந்து அனுப்பிச்சு வைப்பாங்க சரிங்களா. அந்த நம்பர் வந்து ஒரு ஓடிபி மாதிரி இருக்கும். அந்த நம்பர் வந்து இப்போ நீங்கள் ஏர்டெலுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஜியோக்கு மாறணும்னு நினைக்கலாம், அந்த ஷோரூமுக்கு கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த போர்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நெட்வொர்க்கில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சிம் கார்டு வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா. அந்த சிம் கார்டை நீங்கள் வாங்கிட்டு உடனே இந்த சிம் கார்டு நீங்கள் எடுத்து போட்டக்கூடாது ஓகேங்களா. இந்த சிம் கார்டு வந்து ஒரு 3 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். 3 நாள் வரைக்கும் ப்ராசஸிங் டைம் ஆகிட்டு இருக்கும். உங்கள் வோடாஃபோன் ஐடியாவிலேருந்து ஏர்டெலுக்கு வந்து அவங்களுடைய டீட்டெயிலாம் அனுப்பிச்சு உங்கள் சேஞ்ச் ஆகிறதுக்கு 3 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். ஸோ வந்து நீங்கள் மொபைல்லையே வந்து போட்டுருங்க. ஒரு 3 நாளுக்குள்ளேயே வந்து உங்களுடைய சிக்னல் வந்து ட்ராப் ஆகிடும். சிக்னல் பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து ஃபுல்லாக நெட்வொர்க்கே காட்டாது. உங்களுக்கு எந்த நெட்வொர்க் இல்லாமல் ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து டெத் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த சிம் கார்டை நீங்கள் எடுத்து போட்டுட்டு அது தேவையில்லை, யூஸ் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் இந்த புதுசாக ஒரு சிம் கார்டு கொடுத்துருக்காங்களா, இப்போ ஏர்டெல் ஆகட்டும் இல்லை ஜியோ ஆகட்டும், அந்த சிம் கார்டை நீங்கள் இன்செர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதே நம்பர்ல வந்து வேற நெட்வொர்க் சேஞ்ச் ஆயிரும் ஓகேங்களா. அதே மாதிரி போர்ட் பண்றதுக்கு எதுவும் காஸ்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்ட் பண்றதுக்குலாம் எதுவுமே காஸ்ட் ஆகாதுங்க ஓகேங்களா. நீங்களே போர்ட் பண்ணிக்கலாம். போர்ட் பண்ணி அந்த நம்பரை கொடுத்தா போதும். நீங்கள் அந்த ஏர்டெல்லோ இல்லை ஜியோ சிம் கார்டு வாங்கிக்கலாம். சிம் கார்டுக்கு மட்டும் எவ்வளோ ப்ரைஸோ அந்த ப்ரைஸ் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ நம்ம வோடாஃபோன் வாங்கணும் இல்லையா, 1 மந்த்துக்கு வந்து 299 ரூபா, அது மாதிரி அதுக்குன்னு ஒரு பிளான் வந்து வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு சிம் கார்டுக்கு ப்ரைஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வந்து அந்த ப்ரைஸை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஓவராலாக அவ்வளோதான் விஷயம். இந்த வீடியோ கொஞ்சமாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.